ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிகப்பு கவுனி அரிசியும் பச்சரிசியும் வச்சு அருமையான ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. கடாயை அடுப்பில் வச்சு சூடுபடுத்திட்டு நான் இந்த ஒரு கப் அளவுக்கு சிகப்பு கவுனி அரிசி எடுத்துருக்குறேங்க. சிவப்பு கவுனி அரிசியில் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்துருக்குறேன். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுறலாம். நீங்கள் கருப்பு கவுனி அரிசியில் கூட இதை ட்ரை பண்ணலாம். அரிசி நல்லா வறுபட்டு லைட்டாக பொரிஞ்சு வரும். அந்தளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை கண்டிப்பாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருத்துரும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு வறுத்துக்கலாங்க. ஏன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணும்போது ஏலக்காயும் பொடியாயிரும். பாருங்கள், நல்லா எடுத்து பார்த்திங்களே தெரியும். சிகப்பு கவுனி அரிசியில் அங்கங்கே வெள்ளையாக பொரிஞ்சு வந்திருக்கும். பாருங்கள், நல்லா வறுவட்டுருச்சு. இனி ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற விட்டுறலாம். வீடியோவில் பார்த்திங்கனாலே தெரியும் அரிசி நல்லாவே பொரிஞ்சு வந்திருக்கு. இது அப்படியே ஆறிட்டுருக்கட்டும். இப்போ அதே கடாயில் பார்த்திங்கன்னா அதே அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்கின அரிசி அல்லது ரேஷன் அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். பச்சரிசி நல்லா வறுத்து விட்டுறலாங்க. பச்சரிசி நல்லா பொரிஞ்சு வரும். இதோட நிறம் மாதிரி வெள்ளை வெள்ளையாக பொரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து ஆற விட்டுறலாங்க. அது வரைக்கும் நம்ம பொறுமையாக வறுத்து விட்டுருவோம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. அடுப்பு கண்டிப்பாக லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சா கூட அரிசி கருத்து போயிடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. பாருங்கள், வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு பச்சரிசி நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அப்படியே அது ஆறிட்டுருக்கட்டும். இப்போ இனி நம்ம கருப்பட்டி பாகு நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. நான் 2 அச்சு கருப்பட்டி எடுத்து மெஷரிங் கப்பில் 3/4 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா 3/4 கப் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நான் தண்ணி ஊற்றுற வீடியோ மிஸ் ஆயிடுச்சு. அதனால் உங்களுக்கு அளவுக்காக காட்டுறேன். 3/4 கப் கருப்பட்டிக்கு 3/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் சப்போஸ் வெல்லம் எடுத்திங்கன்னா 1 கப் எடுத்துக்கோங்க. 1 கப் கவுனி அரிசி, 1 கப் பச்சரிசி, 1 கப் அளவுக்கு நீங்கள் வெல்லம் எடுத்துக்கலாம். இல்லை நாட்டு சக்கரை கூட எடுத்துக்கலாம். நாட்டு சக்கரை வெல்லமாக இருந்ததுன்னா 1 கப் அளவுக்கு 1 கப் தண்ணி சேர்த்துட்டு வடிகட்டி அப்புறம் 2வது கடாயில் மாற்றிக்கோங்க. பாருங்கள், பாகு பதமெல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட்டு கரைஞ்சா போதும். இந்த அளவுக்கு கரைஞ்சதுமே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த கவுனி அரிசி பச்சரிசியெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இனி இது மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம அரைச்சி எடுத்து வந்துடலாங்க. நல்லா ஆற விட்டிங்கன்னா தான் நல்லா பொடியாக வரும். நல்லா ஆற விட்டுட்டு அப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கோங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு ஃபைன் பவுடரை அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இனி நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற கருப்பட்டி பாகு கூட நம்ம அரைச்சிட்டு வந்த இந்த பொடியை இது கூட சேர்த்துடலாம். நீங்கள் கண்டிப்பாக 1 கப் வெல்லத்துக்கு 1 கப் தண்ணி கண்டிப்பாக சேர்த்தணும். அப்போ தான் இந்த பொடிக்கு சரியாக இருக்கும். இது கூட 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துக்கலாம். பிஞ்சு போல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். சப்போஸ் நீங்கள் பாகு கம்மியாக எடுத்துட்டிங்கன்னாங்க கூட பரவாயில்ல, கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருவோம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்துட்டு கையால் வச்சு நல்லா கலந்து விட்டுறலாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ்னே சொல்லலாம். நீங்கள் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு கவுனி அரிசியில் செஞ்சால் சொன்னால் நம்பவே மாட்டாங்க. நல்லா பிசைஞ்சு விட்டுறலாங்க. ஏன்னா நம்ம இனி இதை ஆவியில் வேக வைக்க போகிறோம். நம்மளுக்கு வேணுங்கிற சைஸுக்கு
நம்ம பிடிச்சிக்கலாங்க. கொழுக்கட்டையாகவும் பிடிச்சிக்கலாம், இல்லை அப்படின்னா நம்மளுக்கு உருண்டையாகவும் கூட பிடிச்சி வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பிஸ்கெட் ஷேப்பில் ட்ரை பண்ண போகிறேங்க. பாருங்கள், இது போல் உள்ளங்கையில் வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இது ஒரு ஷேப் வந்து நம்ம கிடச்சிரும். இது போல் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு தட்டில் மாற்றி நம்ம வச்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. சிகப்பு கவுனி அரிசியில் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. இது போல் உருண்டையாக வச்சு நீங்கள் உள்ளங்கையில் ப்ரெஸ் பண்ணாலும் இதே ஷேப் கிடச்சிரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறையா ஹெல்த்தியான ரெசிபி தான் போட்டிருக்குறோம். கண்டிப்பாக டைம் இருந்தால் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் எடுத்துக்கிற அளவுக்கு 9 பீஸ் கிடச்சிது. நம்ம இட்லி பானையில் தண்ணி ஹீட் பண்ணிவிட்டு இது போல் துணி போட்டு நம்ம மேலே வச்சு வேக வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு துளி எண்ணெய், நெய் எதுவுமே சேர்க்காம தான் நான் வந்து ட்ரை பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து கிளறும் போது கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து கொடுங்க, குழந்தைகளுக்கு கொடுக்குற அப்படி இருந்தால். எல்லாத்தையும் இது போல் அடுக்கிட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. பாருங்கள், நல்லா 15 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன். பாருங்கள், நல்லா சுட சுட ஆவி பறக்க அருமையாக ரெடி ஆயிடுச்சு. கவுனி அரிசி இனிப்பு கொழுக்கட்டையும் கூட சொல்லலாம் நம்ம இதைய. பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே வெந்து வந்திருக்கு. இதை அப்படியே ஆற விட்டுட்டு நம்ம குழந்தைங்க நம்ம எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், உள்ளே எல்லாம் நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கு. சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.